சின்ன வீட்டுக்காரி அடி நொறுக்கிட்டாலாமே. ஒரே ஒரே பேச்சா இருக்கு. ஏன் பாட்டி, உனக்கு எந்த நேரத்துல எதை கேட்கணும்னே தெரியாதா? பாவம், அதுவே சோகமா வந்திருக்கு. என்ன விஷயம்னு கேளு. நீங்க உட்கார்ந்தீங்களா? எனக்கு உட்கார்ந்து நேரம் கிடையாது பாட்டி. பட்டத்துல ஒரு அப்ளிகேஷன் போடணும். ஒரு 35 கடனா கொடுங்க. வேலை கிடைச்சு உடனே திருப்பி தந்துடுறேன். என்கிட்ட இருப்பானா? நானே வாய்க்கு வெத்தலை கூட இல்லாம வெறுவாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் பாட்டி, அண்ணன் தான் பணம் அனுப்பிச்சிருக்காருல்ல. ஓடி கல்லஸ் இருக்கு. பணம் வந்திருக்குன்னு தவால்காரன் உங்க சொன்னா எனக்கு. முதல்ல பணம் வந்திருக்கு. முதல்ல பணத்தை வாங்கிக்க. வேற காலம் தெரியாம உள்ள வந்துட்டேன். என்னங்க, 35 ரூபாய் அவர்கிட்ட கொடுங்க. சரி. சேர்த்து என்கிட்ட கொடுங்க. கொடுத்துடுவோம். இந்த அப்படி அப்படியே வா, ஒரு கையெழுத்து போட்டுரு. தங்குறதுக்கு இந்த வீடு ஓகே. பணம் வரத்துக்கு உண்டான வேலையெல்லாம் செஞ்சாச்சு. அதுவும் வந்துட்டு இருக்கு. இந்த சாப்பாடு ஒண்ணுதான் பிரச்சனை. அதுக்கும் இந்த தின்ன வீட்டுக்காரிட்ட டயலாக் போட்டாச்சு. சென்டிமெண்ட் அதுவும் ஓகே ஆயிடும். ஆயிடும். பாண்டி, நீ எங்கேயோ போயிட்டடா. போயிட்ட. தனியா இருக்காரு, பேசிட வேண்டியதா? ஐயோ, ஏய், வெளிய கதவை மூடுற. முதல்ல வெளிய போனி. ஐயோ, ஏன் அப்படி கத்துற? அது சரி, ஆம்பளை தனியா இருக்க வீட்டுல வந்து தாப்பா போட்டுக்கிட்டு ஏன் கத்துறேன்னு எதையா கேக்குற நீ? வெளிய போ. நான் போக மாட்டியா? என்னையா செய்வ? என்ன செய்வேனா? அது சரி, நான் என்ன செய்ய முடியும்? வழிய விடு, நானாவது வெளிய போறேன். நில்லையா? ஐயோ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேச வந்திருக்கேன்யா. சமாச்சாரமா? சுருக்கமா சொல்லிட்டு இடத்த சீக்கிரம் காலி பண்ணு. இந்த ஊர்லயே உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உன்னைத்தான் ரொம்ப பிடிக்கும். நீ வந்ததுல இருந்தே நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உன்னை தனியா பார்த்து என் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு இப்பதான் நேரம் கிடைச்சது. நான் இன்னும் அந்த அளவுக்கு போகல, போகவும் விரும்பல. நீ சொல்றது கொஞ்சம் கூட விளங்கவே இல்லையே. இத பாரு, புதுசா பேண்ட் ஷர்ட் போட்டு ஒருத்தன் அழகா கிராமத்துல வந்துருப்படாத. உடனே ஊர் பொண்ணுங்க லவ் பண்ண ஆரம்பிச்சுவீங்களே. இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நான் இதெல்லாம் கண்டு மயங்க மாட்டேன். இந்த லவ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. முதல்ல இடத்த காலி பண்ணு. லவ்வா? யாருக்கு? உனக்கும் எனக்குமா? ஏயா, உன் மூஞ்சிய கண்ணாடியில பாக்குறதே இல்லையா? என் மூஞ்சி அவ்வளவு அசிங்கமா இருக்கு. உன் முகர கட்டிக்கெல்லாம் ஒரு லவ் வேற கேக்குதா? சரி, அப்படின்னா வந்த விஷயத்தை சீக்கிரமா சொல்லு. ராசாபுரத்துல ஒருத்தரை மனசார விரும்புறேன். விரும்பு, நான் ஆனங்கிறேன். அதுக்காக என்னைய தொந்தரவு பண்ற? என்னது, ராசாபுரத்துக்கார நீ லவ் பண்றியா? உனக்கு ஏதாவது திருக்கு பிடிச்சிருக்கா என்ன? ரெண்டு ஊருக்காரங்கள ஒருத்தர் எப்ப குத்திக்கிறா வெட்டிதான் பாத்துட்டு இருக்கானுங்க. நீ ராசாபுரத்துல லவ் பண்றேங்கிறிய? நான் அதுக்குதான் உதவி கேட்டு வந்தேன். கையெடு, போய் தள்ளி நில்லு. என்ன பண்ணணுங்கிற அது சொல்லு. யோ, எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க நீதான் ஏதாவது வழி சொல்லணும். நான் வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வேன், இல்லன்னா செத்து போயிடுவேன். அதான டயலாக் எல்லாரும் சொல்லுவீங்களே, ஆனா ஒருத்தி செய்ய மாட்டீங்களே. ஏய், எதுக்கு அழற? இங்க பாரு, எனக்கு பிடிக்காத விஷயமே என் முன்னாடி யாரும் அழறத்தான். சரி, ஆள் யாருன்னு சொல்லு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு கண்டிஷன் போவேன். அது நீ ஒத்துக்கிட்டா நான் உனக்கு உதவி செய்ய தயார். துட்டு தானே? எவ்வளவு? பரவாயில்லையே, என் கேரக்டர் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கியே. கண்டிஷன் என்னன்னா, உங்ககிட்ட அவருக்கு தகவல் சொல்ல நீ எனக்கு 20 ரூபாய் கொடுக்கணும். அவர்கிட்ட உனக்கு தகவல் வர அவர் 50 ரூபாய் தரணும். அதை அவர்கிட்டயே வாங்கிக்கிறேன். ரேட் அதிகமா யோசிக்காத. என்ன, ரெண்டு ஊருக்கும் தெரியாம காரியத்தை கட்சி தான் முடிக்கணும். அதனாலதான். அது சரி, ஆளு யாருன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல ஆளை காட்டு. நாளைக்கு நடக்க போற ராசாபுரம் கோவில் திருவிழாவில் அவங்களுக்கு தான் முதல் பட்டம் கட்டுவாங்க. ராசாபுரம் கோவில் திருவிழா முதல் பட்டம்.
காவலுக்கு ஆத்தா கண்ண திறந்திருக்கா கண்ணி மனசுல நாளும் கண்ணன் கூடி இருக்கா உதயமாகும் நேரமாச்சு நூறு புறவன் ஓடியாச்சு எவ்வளவு கடனா இருக்கா? யோ, அன்னைக்கு வயக்காட்டுல அடிச்சு அடியோட திருந்திருவேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஊருக்குள்ளேயே வந்துட்டேன். இன்னைக்கு உன்னை வெண்டு எடுக்காம விடுறதே இல்லையா? என்ன முறைக்கிறேன்? நல்ல நேரம். யார் இவனுங்க? இவனுங்க என்ன சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க. நீயாவது நான் சொல்றது கேளு. நிறுத்துப்பா. நிறுத்தா. பேசி தீக்கிற கதையில நோய் அடிச்சு தீக்க வேண்டிய கேஸ். இவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்ப நான் சொல்றதை கேட்டுக்கலாம் இல்ல? எனக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் இந்த அடி. இல்ல என் ஸ்டைல உன்னை பறந்து பறந்து அடிச்சிருப்பேன். நான் இங்க வந்தது செல்வி உன்னோட சேர்த்து வைக்கத்தான். அண்ணே கொஞ்சம் பொறுமையா இரு. நீங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு தானே. அதுக்கு முன்னாடி அப்படி ஓரமா உட்காந்து என்கிட்ட பேசிடுவோமா? சரிண்ணே, வா. காதலிலே தேய்த்து விட்டான் காளை ஒருவன். காதலுக்காக அவன் தாஜ்மஹால் கட்டியிருக்கான். நான் பாத்திரம் தானே தேய்க்கிறேன். இப்படி தேய்ச்சி எல்லாமே தேஞ்சிரும் நினைக்கிறேன். மாமா கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருந்தா நானே தேய்ச்சிக்கிறேன். ஐயோ, உனக்காக நான் எவ்வளவு பெரிய பாத்திரத்தையும் தேய்ப்பேன். நீ கவலையே போடாத. உள்ள இருக்கிற அண்டா குண்டா எல்லாத்தையும் எடுத்து போடு, அதையும் தேய்ச்சிடுறேன். தேய்த்து கொண்டிருப்பேன். பிரஷும் பொடியும் இருக்கும். என்ன உள்ள சத்தமா கேக்கு? ஒண்ணும் இல்ல. யோ, அங்க பாரு, என் மாமா வேற உட்கார்ந்திருக்காயா. போயா. கிட்டவா. நாளை சாயங்காலம் 6 மணிக்கு மறுகால் தோப்பு வந்துரு. உன் ஆளு வரான். போயா, நாளைக்கு வர போயா. ஐயோ, காசை மறந்துட்டுமே. இந்த சரி, காசை கொண்டாட மறந்துடாத. அதுல வேலை நடக்காது. இங்கேயோ கேட்ட கண்ணாடி நில்லு. என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவசப்படாத இரு. எதுக்கே வந்த? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். நீ இருக்கிறத பாக்கல, செல்விட்ட கேட்டேன்.